இல்லடி, இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்னையே அப்படிதான் சொல்லுவேன். பிரீத்தி பிரீத்தி பொறுமையா பேசுடி. அதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பேசணும்டி. டே சக்தி நல்லா பேசாண்டா. உங்க மூஞ்சிங் கிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல, இதுல நல்லா வேற பேசணுமா? டே அவன் நம்ம ஃப்ரெண்ட் இல்ல. போதும் நிறுத்து. ஃபர்ஸ்ட் நீயே எனக்கு யாருன்னு தெரியாது. ஏய் நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கறேன். இப்போ உங்களுக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு இங்க வந்து தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா உங்ககிட்ட அந்த வம்பு இழுக்கணும்? அப்ப தெரியுதுல்ல, அப்ப மூடிக்கிட்டு கிளம்புங்க. நாங்க என்ன பண்ணோன்றது எங்களுக்கு தெரியும், நீ சொல்ல தேவையில்ல. அப்ப சொல்ல தேவையில்ல, இங்க வந்து கிளம்புங்க ஃபர்ஸ்ட். சரி அதெல்லாம் விடுங்க. என்ன அந்த ஆக்டர் எங்கேயோ அழகா இருந்தாராமே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ உனக்கு? அவர்லாம் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பேசினாரா? ஏன் எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா அவரு? எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட தான் யாரா இருந்தாலும் பேசுவாங்க, உங்ககிட்ட யார் பேசுவா? ஏய் ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க டார்லிங். அவங்கள வாய் மூட சொல்ல. ஒழுங்கு மரியாதை நீ மட்டும் என்கிட்ட பேசாத. ஏன் செல்லம் அப்படிலாம் பேசுற? சீ வாய் மூடு. ஏய் ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. அப்போ உன் கூட இருக்கவள மூடிட்டு இருக்க சொல்லு. அவர்லாம் என்கிட்ட நல்லா தான் பேசினாரு, அவரை நான் ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன். இப்ப என்ன உனக்கு? ஓ அப்ப அந்த அளவுக்கு அவருக்கு வருத்தம் இல்லையோ? போது நிறுத்துறீங்களா? ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். உங்களுக்குலாம் லிமிட். கிளம்புங்க ஃபர்ஸ்ட். நான் நினைச்சா உங்களை ஒரே டே கிளப்பிடுவேன், பாக்குறீங்களா? ஏய் முடிஞ்சா பண்ணடி போடி. ஓ உனக்கு அவ்வளவு ஆயிடுச்சா? இருடா உனக்கு இன்னைக்கு இருக்கு. ஏய் வேணாண்டி, எனக்காக விடாண்டி. உன்னையே இப்படி பேசுறான் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ற. என்னடி பண்றது? ப்ளீஸ் எனக்காக விட. சரி சரி. டே சக்தி பொறுமையா தான் பேசண்டா. உங்ககிட்ட எல்லாம் பொறுமையா பேசணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல, சரியா? எனக்கு ஒண்ணு நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. அவர்லாம் உங்ககிட்ட பேசிருக்க மாட்டாரு. ஏய் உனக்கு தெரியுமா அவரு? டேய் வேணாண்டா சொல்லாத, நான் சொல்றது கேளு. வேணாம் இருடி, நான் சொல்றேன், அப்பதான் அவளுங்க வாயை மூடிட்டு போவாளுங்க. டேய் நம்ம லைஃபே இருக்கு, அமைதியா இரு. நம்மளோட லைஃப் மட்டும் இல்ல, நம்ம நிக்கியோட லைஃபும் இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. சரி சரி, நீ ஏன் அவளுங்களை துரத்து ஃபர்ஸ்ட். என்ன அவரு என்ன சொல்ல வந்த? சொல்லுடா சக்தி. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. அப்ப ஏதோ இருக்கு, என்ன ஒழுங்கா சொல்லுங்க. ஆமா உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு வந்து எங்ககிட்ட வம்புலுக்கிறது தான் வேலையா? ஐயோ மேடம் சொல்லிட்டாங்கடா. ஏய் ஒழுங்கா போயிருங்க ரெண்டு பேரும். முடியாது, என்ன பண்ணுவ? ஏய் வாடி. அப்பனா அவர் வந்து இவங்கெல்லாம் மதிக்கலையாட்டிருக்கு, அதான் இப்படி மறைக்குதுங்க. என்னடி நிஜமாவைவா? ஆமா இல்லைன்னா என்னத்துக்கு இப்படி போய் சொல்ல போதுங்க? நீ சொல்றது சரிதான்டி. இவனுங்களாம் அடிச்சு விட்றாளுங்களாட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் இதங்கிட்ட எல்லாம் சிறுசனம் தான் இருந்திருப்பாரு. இதுங்களாம் வந்து நம்ம கிட்ட எங்கிட்ட நல்லா தான் பேசினாரு, அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு நம்ம கிட்ட கதை வந்துட்டு இருக்குங்க. ஏய் ஆமாண்டி, எங்ககிட்ட அவர் ஒழுங்கா பேசல. இப்ப என்ன பாத்தியா இப்ப எப்படி உண்மை வருதுன்னு? அதான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டல. போ கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். நாங்க போகதான் போறோம், பின்னாடி அவங்க கூட நின்று இழுச்சியா பேசிட்டு இருக்க போறோம். உங்களை யாரும் இங்க நின்று அப்படி பேச சொல்லல, கிளம்புங்க ஃபர்ஸ்ட். வாடி, நமக்கே 1008 வேலை இருக்கு. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? அதான் உங்களுக்கு 1008 வேலை இருக்குல்ல, போய் பண்ணுங்க போங்க. வாடி, இவளுங்க கடக்குறாளுங்க. செல்லம் போயிட்டு வரட்டா? ஏய் ஒழுங்கா போயிரு. கோச்சுக்காதடா சக்தி. டாடா, நாளைக்கு பார்க்கலாம். இந்தி ஒரு நிமிஷம். ஒருவேளை நம்ம கிட்ட போய் சொல்றாளுங்களோ அப்படிங்கிற எனக்கு என்ன அப்படி தெரியலையே. இல்லடி, அவன் அந்த சக்தி இருக்கால, அவன் ஏதோ சொல்ல வந்தாண்டி. அந்த பக்கத்துல இருக்காளே அவத்தான் ஏதோ சொல்லக்கூடாதுன்ட்டா. அப்படியா? சரி அடுத்த தடவை பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. ஏதோ விஷயம் இருக்குடி, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். என்ன உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? இங்கே தான் நிக்க போறீங்களா? நானும் உங்களை மாதிரி வெட்டியா? எனக்குலாம் 1008 வேலை இருக்கு. மாறி நம்ம போலாம். ஏண்டி உங்களுக்குலாம் வேற வேலையே இருக்காதா? எப்ப பார்த்தாலும் வந்து நம்மள சீன்றதே தான் வேலையா? நீ தாடி தடுத்துட்ட, இல்லைன்னா நான் அவளுங்க கிட்ட நமக்கு பிரியாணி வாங்கி கொடுத்ததெல்லாம் சொல்லியிருப்பேன்.
டேய் நீ மட்டும் அப்படி சொல்லியிருந்த அவ போய் பாஸ் கிட்ட வத்தி வச்சிருந்திருப்பா. அப்புறம் அடுத்த தடவையிலேருந்து நம்மள அந்த ஷூட்டிங்க்குலாம் அனுப்பவே மாட்டாரு. டேய் ஆமாண்டா, ஆத்தி சொல்றது கரெக்ட் தான். அவளுங்களாம் அப்படி பண்றவளுங்க தான். அதுக்காக எத்தனை நாளைக்கிட்டே இப்படி அமைதியாவே போறது? டேய் அன்னைக்கு சொல்றதா இன்னைக்கு சொல்றா, நமக்கு வேற வழி இல்ல. கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் போய் ஆகணும். ஆமாண்டா, சரி விடு, எதுக்கு டென்ஷன் ஆகாத. அவளுங்க போயிட்டாளுங்களே, விடு, கூலாரு. இவெல்லாம் இப்படி கூலாக மாட்டாண்டி. எனக்கு தெரிஞ்சிடுச்சு, செல்லக்குட்டி. சரி சரி சரிடா, மறைக்காத. டேய் டார்லிங் வா போலாம். உங்களுக்கெல்லாம் என்னைய பார்த்தா எப்படிடி தெரியுது? டேய் எங்க வாயாலே சொல்ல விரும்பல. இவ்ளோ பண்ணிட்டீங்கல்ல, சரி நான் போறேன். டேய் செல்லம் போகாத. ஆமா டார்லிங் போகாத. டேய் நீ கோவப்பட்டிருக்கோ, மூஞ்ச பார்த்தா காமெடியா இருக்கு. ஆமாண்டா. உங்களை சரி போடா போ. நீ நைட்டு வெளில சாப்பிட்றோம், அதை சொல்லாமேன்னு பார்த்தேன். சரி போ. அப்ப நாங்க 3 பேர் மட்டும்தான். அச்சிச்சோ, வெளில சாப்பிடணுமா? அடக்கடவுளே, அவசரப்பட்டு கோபப்பட்டனோ? சரி வாடி, நான் மட்டும் போலாம், அவன் வரல போல. ஐயோ, இப்படி பொசுக்குன்னு கோபப்பட்டு வந்துட்டமே, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ திரும்பி போய் பேசினாலும் சிரிப்பாளுங்க, பேசலினாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். சரி, சோறா ரோசமான்னு பார்த்தா சோறு தான் முக்கியம். சரி அவன் வரல, நம்ம கொரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமா? ஏய் சூப்பர் ரீ, அங்கேயே போலாம். போச்சா, நீ வேற நூடுல்ஸ் பைத்தியம், நான் வேற அங்கேயே போலான்ட்டானா? பாரு, வேணுங்கனே நடிக்கிறாளுங்க. சரிடி, அப்புறம் வா போலாமா? வருஷம் வந்துருவா தானே? எங்கேயாச்சும் கண்டுக்கிறாளுங்களா பாரு. ஆமாண்டி, அவளும் வந்துருவா. வா நம்ம போலாம். இப்பயே போனாதான் கரெக்டா இருக்கும். அதான் பாஸ் இதுக்கு மேல நம்மள கண்டுக்க மாட்டேது, ஃப்ரீயா விட்டார்ல. வா போயிடலாம் இப்பயே. ஏ நிக்கி. சரி வாடி நாம் போலாம். ஏ நிக்கி. என்னடா என்ன? என்னோட போன் விட்டு அதை எடுக்க தான் வந்தேன். ஓ சரிடா, சரி எடுத்துட்டு கிளம்பு. வாடி நம்ம போலாம், என்னதான் பண்றோன்னு பாப்போம். வா போலாம். கொஞ்சமாச்சும் நம்மள மதிக்கிறாளுங்களா பாரு. ச்சே, என்னதான் பண்றது? அவளுங்க வர போறாளுங்களே, நாமளே போய் பேசிடுவோமா? ஏ பாவண்டி, வாடி போய் பேசலாம். சரி வா, பாவமா தான் இருக்கு, என்ன பண்றது? அம்மா, ஏன் முடிய விடுறீ லூசு? ஓவரா பண்ணாதடா, வா போலாம். ஐயோ, உங்களை விட வாடி. சரி வாடா போலாம், வா டைம் ஆச்சுல. சரி வாங்க போலாம். வா போலாம். நான் இங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அவளுங்களை காணோம். எங்க போயிருப்பாளுங்க? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாளுங்க. அட்லீஸ்ட் ஃபோன் எடுத்தா கூட பரவாயில்ல, ஃபோன் எடுக்க மாட்டாளுங்க. எங்க தான் போயிருப்பாளுங்க? ஏ வர்ஷா, ஏன் வந்துட்டீங்களா? இப்பதான் உங்களுக்கு வரத்துக்கு நேரமா? ஏ வர்ஷா, எப்படி இருக்க? டேய் சக்தி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கேன்டி. ஏண்டி நீ எங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ண? ஏண்டி நாங்க சேர்ந்துட்டேன்டி, இப்போதைக்கு என்னால வர முடியாதே. ஆமா, இங்க நீயும் வந்து எங்களை மாதிரி கஷ்டப்படாத. ஏன்னா நீ மட்டுமா கஷ்டப்படுற? நானும் தான் என்னோட ஆபீஸ்ல கஷ்டப்படுறேன். ஐயோ போதும் விடுங்க, வாங்க சாப்பிட தானே வந்தோம், வாங்க போய் ஜாலியா சாப்பிடலாம். சரி வாங்க உள்ள போலாமா? வாடி போலாம். இன்னைக்கு நல்லா சாப்பிட போறோம் பாரு. ஏண்டா மதியம் தானே பிரியாணி சாப்பிட்டேன், அதுக்குள்ளே உனக்கு நல்லா பசி எடுத்துக்கிச்சா? எனக்கெல்லாம் ஆல் டைம் வயிற்றுல இடம் இருக்கும். வா போவோம். என்ன, என்னை விட்டு பிரியாணி சாப்பிட்டீங்களா? ஆமாண்டி, ப்ரோ தான் வாங்கி கொடுத்தாரு. என்ன ப்ரோவா? ஆமா, இவளோட க்ரஷ். என்ன க்ரஷா? ஏண்டி ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னீங்களாடி? உனக்கு க்ரஷ் இருக்குன்ற, அவன் என்ன ப்ரோங்கிறா, இவன் என்ன பிரியாணி சாப்பிட்டேங்கிறா. எவ்வளவு விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டீங்க. என்கிட்ட பேசாதீங்கடி யாரும். ஏ வர்ஷா, நாங்க சொல்றது கேளுடி. அட வர்ஷா, போங்கடி, நீங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஸா? எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னீங்களாடி? இன்னும் எத்தனை நாள் அதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. ஏய் லூசு, நாங்க சொல்றது கேளுங்கிறேன். ஒழுங்கா போயிருங்க, நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன், போங்க.